Class 11 Biological Classification NCERT line by line பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான தமிழ் எக்ஸ்பிளனேஷனும் for the complete chapter பார்த்துட்டு இருக்கோம். Biological classification. Since the dawn of civilization, there have been many attempts to classify living organisms. It was done instinctively, not using criteria that were scientific but born out of a need to use organisms for our own use, for food, shelter, and clothing. Aristotle was the earliest to attempt a more scientific basis for classification. He used simple morphological characters to classify plants into trees, shrubs, and herbs. He also divided animals into two groups, those which had red blood and those did not. In Linnaeus' time, a two-kingdom system of classification with Plantae and Animalia kingdoms was developed that included all plants and animals respectively. This system did not distinguish between the eukaryotes and prokaryotes, unicellular and multicellular organisms, and photosynthetic green algae and non-photosynthetic fungi organisms. Classification of organisms into plants and animals was easily done and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. Hence, the two-kingdom classification used for a long time was found inadequate. Besides gross morphology, a need was also felt for including other characteristics like cell structure, nature of wall, mode of nutrition, habitat, methods of reproduction, evolutionary relationships, etc. Classification systems for the living organisms have hence undergone several changes over the time, though plant and animal kingdoms have been a constant under or all different systems. The understanding of what groups organisms be included under these kingdoms have been changing. The number and nature of other kingdoms have also been understood differently by different scientists over the time. நாம சிவிலைசேஷன் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த காலத்திலேயே, அதாவது சில ஆர்கானிசத்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக், கேட், கோட் பிளஸ் கவுஸ், இதெல்லாமே வந்துட்டு நாம நம்மளுடைய ஓன் யூஸ்க்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். சிலது வந்து ஃபுட்டுக்காக, சிலது வந்துட்டு இப்போ நம்ம ட்ரீஸ் எல்லாம் எடுத்தோம்னா ஷெல்டருக்காக. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பர்பஸ் என்னவோ அது சம்பந்தமான ஆர்கானிசம்ஸ் கூட இருந்தோம். அரிஸ்டாட்டல் தான் ஃபர்ஸ்ட் முறையா அட்டம் பண்ணிருக்காரு. எதுக்குன்னா சயின்டிபிக் பேசிஸா இதெல்லாம் கிளாசிஃபை பண்றதுக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, கெரோலஸ் லினேயஸ் இருக்கும்போது அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் இது மட்டும் தான் கிளாசிஃபை இருந்தது. அதுக்கப்புறம் RH விட்டேக்கர் வந்ததுக்கு அப்புறம் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இந்த அரிஸ்டாட்டல் அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப பிளான்ட்ஸ் உதாரணத்துக்கு எடுத்தனா ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பிளான்ட் என்ற கேட்டகரியில வரும். இதுக்கு அடுத்து அனிமல்ஸ் எப்படி குரூப் பண்றாருன்னா, ரெட் பிளட் செல்ஸா குரூப் பண்றாரு. சிலது வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்துட்டு ரெட் பிளட் இல்லையோ அதெல்லாம் வந்து செப்பரேட் கிளாசிபிகேஷனா பண்றாரு. லினேயஸ் வரும்போது 2 கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ் கொண்டு வர்றாரு அரிஸ்டாட்டலுக்கு அப்புறம். பிளான்டே கிங்டம், அனிமலியா கிங்டம். இந்த பிளான்டே கிங்டம்ல என்னென்ன வரும், எதெல்லாம் அனிமல் கிங்டம்ல வரலையோ அதை எல்லாமே வந்துட்டு பிளான்டே கிங்டம்ல சேர்த்துறாங்க, மற்றதை வந்து அனிமல் கிங்டம்ல சேர்த்துறாங்க. ஆனா இது காலப்போக்கில் போக போக நிறைய கன்ஃபியூஷன்ஸை உண்டு பண்ணுது. எதனால, இப்போ யூகேரியாட்னா என்ன, ப்ரோகேரியாட்னா என்ன, யூனிசெல்லுலர் கிளாசிபிகேஷன் என்ன, மல்டி செல்லுலர் கிளாசிபிகேஷன் என்ன. இப்போ உதாரணத்துக்கு கிரீன் ஆல்கே, அது வந்து போட்டோசிந்தட்டிக்கா இருக்கு, தனக்கு தானே வந்துட்டு உணவை வந்து உற்பத்திக்க முடியும். இப்போ ஃபங்கை இருக்கு, ஆனா அதனால வந்து உணவை உற்பத்திக்க பண்ண முடியாது, நான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கனால. ஸோ இப்படியான டீடைல்டு கிளாசிபிகேஷன்ஸ் இந்த 2 கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ்ல கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, எப்படி இதை டிசைட் பண்ணணும், காலப்போக்கில் இந்த கிங்டம் கிளாசிபிகேஷன் எப்படி மாறிச்சு நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி எப்படி இதை டிசைட் பண்ணணும்னா, கிராஸ் மார்ஃபாலஜியை மட்டும் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. அதாவது வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு டிசைட் பண்ணாம அது உள்ள இருக்க செல் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கணும். அந்த செல் ஸ்ட்ரக்சர், செல் வால் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேச்சர் ஆஃப் வால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எப்படி தன்னுடைய உணவை வந்துட்டு அது வந்துட்டு உற்பத்தி பண்ணது, எது மூலமா டிபெண்ட் பண்ணது அதை பார்க்கணும். ஹேபிட்டட்னா அதனுடைய வாழ்க்கை முறை பார்க்கணும். மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் அது எது மூலமா செய்யுது, இப்போ வந்துட்டு பட்டிங் மூலமாவா, இல்ல வந்து ஃபிஷன் மூலமாவா, இல்ல பிராக்மெண்டேஷன் மூலமாவா, இல்ல செக்ஷுவலா, ஏ செக்ஷுவலா, வெஜிடேட்டிவா, இது எல்லாமே வந்து தெரியும்.
இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதோடைய growth எப்படி பேட்டர்ன் இருந்திருக்கு, அதனுடைய ஆன்செஸ்டர்ஸ் கூட எப்படி கனெக்டிவிட்டி இருந்திருக்கு, எப்படி வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் அது வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு, இப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனை வச்சு தான் நாம டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்படிதான் அது வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அதனால அந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷனும் கம்ப்ளீட்டா வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம். ஆர்ஹெச் விட்டேக்கர் 1969ல இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரொபோஸ் பண்றாரு. இப்போ நம்ம டேபிள் பார்க்கலாம். டேபிள் 2.1ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 5 கிங்டம்ஸை பத்தி பார்க்கலாம். இப்போ கேரக்டர்ஸ்னா என்னென்ன, செல் வால் ஒரு கேரக்டர், செல் டைப், நியூக்ளியர் மெம்பரேன், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் இந்த 5 கிங்டம்ஸ் என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து மொனிரா, ரெண்டாவது புரோட்டிஸ்டா, மூணாவது ஃபங்கை, நாலாவதா இருக்கிறது பிளான்டே, அஞ்சாவது அனிமலியா. இப்போ மொனிராவோட கேரக்டர்ஸ், அதாவது வந்து செல் டைப் ப்ரோகேரியாட். அதே மாதிரி மொனிராவோட செல் வால் வந்து நான் செல்லுலாசிக். அதனுடைய செல் வால் எதால ஆனதுன்னா பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட். மொனிராவோட நியூக்ளியர் மெம்பரேன் எப்படி இருக்கு, கிடையாது, ஆப்சென்ட். பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, செல்லுலார் லெவல்ல இருக்கு. இப்போ மற்றது கம்பேர் பண்ணும்போது மல்டி செல்லுலார் இருக்கும், இது வந்து செல்லுலார் லெவல்ல தான் இருக்கு. மொனிராவோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எடுத்தோம்னா ஆட்டோட்ராபிக், கீமோசிந்தட்டிக்கா இருக்கு, போட்டோசிந்தட்டிக்கா இருக்கு, ஹெட்ரோட்ராபிக்கா இருக்கு, சாப்ரோஃபைட்டிக்கா இருக்கு, பாராசிட்டிக்கா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து புரோட்டிஸ்டா பார்த்தோம்னா புரோட்டிஸ்டாவோட செல் டைப் வந்து யூகேரியாட்டிக். செல் வால் வந்து சிலதுக்கு வந்து இருக்கு, நிறைய இதுக்கு வந்து கிடையாது. புரோட்டிஸ்டாக்கு செல் வால் வந்து சில ஆர்கானிசம் இருக்கு, நிறைய ஆர்கானிசம்க்கு கிடையாது. நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கா, இருக்கு, பிரசன்ட். புரோட்டிஸ்டாக்கு பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, சேம் மொனிராக்கு வந்து செல்லுலார் டைப்பா இருந்தது, இதுக்கும் செல்லுலார் டைப் தான். செல்லுலார் டைப்னா என்ன, இப்போ வந்துட்டு இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு கண்ணு, காது, மூக்கு அப்படின்ற ஆர்கன் லெவல் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன டிஷ்யூ லெவல், அதுக்கு முன்னாடி என்ன செல்லுலார் லெவல். ஸோ அந்த செல்லுலார் லெவல் மூலமாக தான் எல்லா பாடியில் வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. புரோட்டிஸ்டாக்கு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ராஃபிக் தான். ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்கு, ஹெட்ரோட்ராஃபிக்காக இருக்கு. ஃபோட்டோசிந்தட்டிக்னா என்ன, தனக்கு தானே வந்து அந்த உணவு உற்பத்தியை பண்ணிக்க முடியும். ஹெட்ரோட்ராஃபிக்ன்றது வந்து மற்றதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ ஃபங்கை செல் டைப் யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்னா மொனிரா மட்டும் ப்ரோகேரியாட்டு, மற்றது எல்லாமே யூகேரியாட் தான். ஃபங்கையோட செல்வால் கைட்டின் ப்ரெசன்டபிளாக இருக்கு, ஆனால் அது வந்து கைட்டினால மேட் பண்ணியிருக்கு. நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கா, இருக்கு. பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, மொனிரா புரோட்டிஸ்டாக்லாம் செல்லுலார் லெவலில் இருந்தது. ஃபங்கைக்கு மல்டி செல்லுலர் டிஷ்யூஸும் இருக்கு, பட் சிலதுக்கு வந்து லூஸ் டிஷ்யூஸாக இருக்கு. டிஷ்யூ வந்து கம்ப்ளீட் டிஷ்யூஸாக கிடையாது ஃபங்கைக்கு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சேம் ஹெட்ரோட்ராஃபிக், சாப்ரோஃபைட்டிக், பாராசிட்டிக், மற்றதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. மற்றது மேலே வாழுது, மற்றதை டிபெண்ட் பண்ணி வாழுது, இல்லை டீகம்போசிங் அந்த இதை எடுத்துக்குது. பிளான்டே அதனுடைய செல் டைப் வந்து யூகேரியாட்டிக். செல் வால் இருக்கு. என்ன செல் வால், மேடப் ஆஃப் செல்லுலோஸ். நியூக்ளியர் மெம்பரின் இருக்கா, இருக்கு. பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, டிஷ்யூஸாக இருக்கு, ஆர்கனும் இருக்கு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பிளான்ட்ஸ்னாலே நமக்கு தெரியும், ஃபோட்டோசிந்தட்டிக், ஆட்டோட்ராஃபிக். அனிமேலியா இதனுடைய செல் டைப் யூகேரியாட்டிக். செல் வால் இருக்கா, அனிமலுக்கு செல் வால் கிடையாது. நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கா, இருக்கு. பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, டிஷ்யூஸா இருக்கு, ஆர்கன் இருக்கு, ஆர்கன் சிஸ்டமா இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பாடியில் இருக்கிறது ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி, ஹெட்ரோட்ராஃபிக். நம்மளுக்கு நம்மளே வந்துட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ நிச்சயம் வந்துட்டு ஒரு பிளான்ஸோ அனிமல்ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிருக்கலாம். ஹெட்ரோட்ராஃபிக். ஹோலோசோயிக், சாப்ரோஃபைட்டிக். R.H. Whittaker 1969 proposed a 5-kingdom classification. The kingdoms defined by him were named Monera, Protista, Fungi, Plantae, and Animalia. The main criteria for classification used by him include cell structure, body organization, mode of nutrition, reproduction, and phylogenetic relationships. Table 2.1 gives a comparative account of different characteristics of the 5 kingdom. ஆர்ஹெச் விட்டேக்கர் 1969 இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ப்ரொபோஸ் பண்றாரு. இந்த 5 கிங்டம் என்னென்ன நம்ம வந்து டேபிள்ல பார்த்திருந்தோம். மொனிரா பாக்டீரியா எல்லாமே வந்துட்டு மொனிரா கேட்டகரியில் வரும். புரோட்டிஸ்டா, அடுத்து ஃபங்கை, அடுத்து பிளான்டே, அதுக்கு அடுத்து அனிமேலியா. இதுதான் இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். எதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்திருந்தோம், செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், அப்புறம் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தது இல்லையா. இப்போ மொனிராவே வந்துட்டு 2 விதமா வந்துட்டு டிவைட் பண்றாங்க. இது நாம 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல படிப்போம், பட் லேட்டர் ஹையர் கிளாஸஸ்ல நம்ம இதை பத்தி வந்து படிப்போம்.